மனித சமூகத்தின் பாவத்தினால் கடவுளுக்கும் மனிதனுக்கும் இடையே நள்ளிரவு துண்டிக்கப்பட்டு இருந்தது. கடவுள் மக்களை அரவணைக்க நினைத்த பொழுதெல்லாம் மக்கள் கீழ்ப்படியாமையால் தாங்களாகவே ஆண்டவரை விட்டு பிரிந்து கொண்டனர். பரிசுத்த நிலையிலிருந்து விலகி தெய்வ சாபத்தால் சாவு, துன்பம் போன்றவைகளுக்கு ஆட்பட்டனர். கடவுள் தம் ஒரே மகனையே மனித பாவங்களுக்கு பலியாக கொடுக்கும் அளவிற்கு இவ்வுலகின் மீது அன்பு கொண்டார். இவ்வுலகில் பிறந்த இயேசு தந்தையின் விருப்பப்படியே வாழ்ந்தார். அவர் பலியாகவே இருந்தார். கல்வாரி பாடுகளின் போது அவரது தோற்றம் மிகவும் உருக்குலைந்து மனித சாயலே இல்லாமல் போனது. மானிடரின் சாயலோ தோற்றமோ இல்லை. இறைமகனாகி அவர் உலக மக்களின் பாவங்களுக்காக இறைமகனாய் அவர்தம் வழிகளை எல்லாம் தாங்கிக் கொண்டார். அவர்தம் காயங்களால் நாம் குணமடைகின்றோம். ஆடுகளைப் போல் வழி தப்பி அடைந்தோம். நமக்கு நிறைவாழ்வு அளிக்க வந்ததற்காக அவர் தண்டிக்கப்பட்டார். ஒடுக்கப்பட்ட போதும் சிறுமைப்படுத்தப்பட்ட போதும் அவரும் வாய் திறக்கவில்லை. அடிப்பதற்கு எடுத்துச் செல்லப்பட்ட ஆட்டுக்குட்டி போலும் குடும்பமும் கத்திரிப்போ முன்னிலையில் கத்தாத செம்மறி போல் இருந்தார். ஆயினும் தீயவர்களிடையே கல்லறை அமைத்தார்களே, இதுதானா நம்முடைய நன்றி? பாவிகளை மீட்பதற்கு இவ்வுலகில் மனித அவதாரமாய் என்னிடத்தில் பிறந்த தேவனின் திருச்சுதரே, நீர் மறித்து இன்றோடு 2 நாட்கள் ஆகிறது. 3ஆம் நாள் பிறக்க போகிறது. உமது வாக்கின்படியே மறுபடியும் உயிர்ப்பீர். உயிர்த்தலை கண்டு நான் ஆனந்தத்தில் மூழ்கி இருப்பேன். மகனே,
இனிய போது நீர் எங்களோடு இருந்தபோது நாங்கள் எவ்வளவு மகிழ்வாயிருந்தோம். உன் மார்பில் நான் சாய்ந்திருந்த நாட்களை நினைக்கும் போதெல்லாம் ஆண்டவரே, நாங்கள் எப்படியப்பா ஆறுதலடைவோம்? மகனே அல்லப்பா, ராயப்பா, உங்கள் ஆண்டவர் எப்போது வருவார் என்று தயக்காதீர்கள். மரித்த 3ஆம் நாள் ஈர்த்து மறுபடியும் உங்களை காண்பேன் என்று சொன்னதை மறந்தே போனீர்களோ? ஓய்வு நாளாயிருந்தனர். பரிமளத்தை இடம் போன்ற வாசனை திரவியங்கள் நம் ஆண்டவருக்கு வைக்கவில்லை. தலையிலே மகனின் மரியாள், சலோமி போன்ற பெண்கள் வாசனை திரவியங்களோடு தயாராக இருக்கின்றார்கள். விடியற்காலை நாமும் போய் கல்லையின் மூடுகளை இறக்க வேண்டும் தாயே. மக்களே, போய் வாருங்கள். ஆண்டவருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு நிறைவாக கிடைக்கட்டும். பாட்டு வாசி பாட்டு